சென்னையில் இருந்து அமைச்சர் துரைமுருகனின் வருகைக்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் காத்திருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் ஜான்சன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். ஜான்சன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் மற்றும் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் அவரது வீட்டில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். காட்பாடி திமுக பிரமுகரும் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் வேலூர் மாவட்ட கபடி அமைப்பாளருமான பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் காலை முதலே சோதனை நடைபெற்று வருகிறது. அதாவது பள்ளிக்குப்பம் கீழ்மோட்டூர் பகுதியில் அவரது வீட்டில் மத்திய அமலாக்கத்துறையினர் திடீரென சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். சுமார் 6க்கும் மேற்பட்டோர் குழுவினர் அதே பகுதியில் பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான வேறொரு இடத்திலும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து காட்பாடி காந்தி நகர் பகுதியில் உள்ள திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபடுவதற்காக வீட்டுக்குள் சென்றனர். வீட்டில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மற்றும் அவரது மகன் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் வீட்டில் இல்லாததால் வீடு பூட்டு போட்டு இருப்பதாலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வீட்டின் வெளியே அமர்ந்தவாறு கண்காணித்து வருகின்றனர். அமலாக்கத்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு மத்திய சிறப்பு அதிரடிப்படை போலீசாரும் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வேலூர் மாவட்டத்தில் 3 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் முந்தைய தேர்தலில் பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் 11,55,00,000 கதிரானந்த் வீட்டில் 10,00,000 எடுத்த சம்பந்தமாக நீதிமன்றத்தில் தற்போது வரை வேலூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அதனால் தற்பொழுது நடைபெற்று வரும் சோதனை குழு காரணமாக இருக்கலாம் என இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்க முயன்ற பொழுது அவர்கள் யாரும் பதிலளிக்க முன்வரவில்லை. அதாவது மணல் குவாரி 400 கோடி பெறப்பட்டதாக கூறப்படும் இந்த விஷயத்திற்காகவா என்றும் இதுவரையில் தெளிவாக தெரியவில்லை. அதிகாரிகள் எதுவும் தெரிவிக்கவில்லை. அதாவது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வீட்டின் முன்பு திமுக நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோர் சூழ்ந்துள்ளதால் பரபரப்பு காணப்படுகிறது. மேலும் துரைமுருகன் சென்னையில் உள்ளதாலும் வீடு பூட்டு போட்டு உள்ள நிலையில சோதனை நிறுத்தப்பட்டு இருக்கின்றது. மேலும் கதிரானந்த் துபாயில் இருப்பதாக தகவல் வருகிறது. அவர் 2 நாள் கழித்துதான் வருவார் என தெரியப்படுகிறது. தற்பொழுது வழக்கறிஞர் பிரிவினர் வீட்டின் முன்பு இருப்பதால் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. மேலும் மத்திய பாதுகாப்பு துறையினர் செய்தியாளர்களை செய்தி சேகரிக்க விடாமல் தடுத்ததாக பரபரப்பு காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.